ஆடி அமாவாசை மாதந்தோறும் வரும் அமாவாசை தினமானது இறந்த நமது முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிக்க ஏற்ற நாளாகும். இவற்றில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவை முக்கியத்துவம் கொண்டவை. இதில் மிகவும் விசேஷமானது ஆடி அமாவாசையாகும். ஆடி அமாவாசை அன்று மூதாதையர்களின் படத்திற்கு மாலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து அவர்களை வணங்க வேண்டும். ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் அன்னையை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள்களில் உண்டு ஆடிப்பூரம் ஆகும். ஆண்டாள் அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம். அதாவது ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பூதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்ததாக கூறப்படுகிறது. ஆண்டாளின் நினைவாகவே ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூர நன்னாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு, வளைகாப்பு, வளையல் அலங்காரம் ஆகியவை நடத்தப்படுகிறது. நாக சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக சதுர்த்தி நாளாகும். பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது. நாக சதுர்த்தி விரதம் என்பது ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் தொடங்குவதாகும். தங்கள் கணவரின் நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் பெண்கள் மேற்கொள்ளும் விரதமாகும்.